ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கான இந்த மேக்ஸ் வீடியோவில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிளாஸ் 4 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஆல்ரெடி நான் 3 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். சரிங்களா? சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் 1ல் என்னென்ன பார்த்தோம்? நம்ம பேசிக்காக என்னென்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னு சம்மு வந்தாலே நம்ம என்னென்ன மெத்தட்லலாம் சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். கிளாஸ் 2ல் ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா 1/2, 3/4, 7/5 இப்படி ஃப்ராக்ஷனில் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ தேர்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? டெசிமல் 0.24, 0.75, 1.84 இப்படி பாயிண்ட்ல வருது அப்படின்னா அந்த நம்பருக்கு நம்ம எப்படிலாம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த வரிசையில் இன்னைக்கு கிளாஸ் 4ல் ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்குறோம். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக். சரிங்களா? வீடியோக்குள்ள போகும்போதே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இந்த டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேல இதுல வந்து பெருசா வந்து எதுவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குறளோட, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டேவை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு திருக்குறளோட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதாவது, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குப்பா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, என்னதான் காட்டுல யானை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விலங்கா, பெரிய விலங்கா, பெரிய தும்பிக்கை, பெரிய கால்கள், பெரிய உடம்பு, அதுக்கப்புறம் பெரிய தந்தங்கள்லாம் வச்சு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு உருவமா பெரிய விலங்கா இருந்தாலும், சரிங்களா, உருவத்துல அதை விட சின்னதா இருக்கக்கூடிய புலி, அந்த காட்டிலேயே இருக்கக்கூடிய உருவத்துல அதை விட சின்னமா இருக்கக்கூடிய புலி வந்து ஒரு ஊக்கத்தோட தாக்கும்போது அந்த யானையே நடுங்குமா. பார்த்துருக்கீங்களா? எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு புலி வந்து யானையை வேட்டையாடுறது, அதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? அதே தான் வந்து இங்கேயும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு வரக்கூடிய தடைகள், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எதுவா வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? எவ்வளோ பெருசா வேணாலும் இருக்கட்டும். எவ்வளோ பூதாகரமானதா, எவ்வளோ ஜெய்ஜாண்டிக்கா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உங்களுடைய ஊக்கம் அப்படிங்கிறது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, உங்களால முடியும், என்னால முடியும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ள எப்பயுமே எரிஞ்சுகிட்டே இருக்கு. உங்களுடைய ஊக்கத்த உங்களால வந்து அதிகப்படுத்திக்க முடியும். உங்கள்ட்ட அதிகமான ஊக்கம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, சரிங்களா? அது வந்து ஒரு தூசி மாதிரி. ஓகேவா? ஏன்னா ஏற்கனவே நீங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகள கடந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. சரிங்களாப்பா? நம்ம எப்பயுமே சொல்ற மாரி தான், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்க வரோம் அப்படிங்கிறது, சாதாரணமா வந்து ஏதோ வந்து ஒரு எக்ஸாம்க்கு படிக்கிறோம், ஒரு பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறோம். அந்த மாதிரி வந்து கிடையாது. சரிங்களா? இங்க படிக்க உள்ள வரோங்கிறதே வந்து ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஓகேவா? ஸோ என்ன கஷ்டம் இதுல அப்படின்னு கேட்பாங்க. நம்ம படிக்கிறது ஒரு கஷ்டமா? அப்படிலாம் கிடையாது. படிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, இப்ப இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல நம்ம கடைசியா பார்த்த 3 கிளாஸஸ நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருக்கும். எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னா இவ்வளோதானா? அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா, படிக்கிறதுங்கிறது ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது, இங்க கஷ்டம் அப்படிங்கிறதே நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள். நீங்க டெய்லி லைஃப்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு வரக்கூடிய சோர்வு, களைப்பு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு இது எல்லாமே தான். சரிங்களாப்பா? சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் இது எல்லாமே தான். ஓகேவா? ஸோ ஆனா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்னவா வேணாலும் இருக்கட்டும்ப்பா. என்னால முடியும். நான் வந்து பண்ணுவேன். நான் என்னோட ஊக்கத்த, என்னோட எப்படி சொல்றது? என்னோட என்னால முடியும் அப்படிங்கிற என்னுடைய தன்னம்பிக்கைய நான் என்னைக்குமே குறைச்சுக்க மாட்டேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும் இருங்க. அந்த ஸ்டாண்ட்ல மட்டுமே இருங்க. சரிங்களாப்பா? ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா, உங்கள யாராலயுமே வீழ்த்த முடியாது. ஓகேவா? ஸோ இத வந்து நல்லா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரிய எக்ஸாமா இருந்தாலும் சரி. உங்களுடைய ஊக்கம், நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. என்ன எக்ஸாம்? நான் படிச்சிருக்கேன். என்னால முடியும். நான் பக்காவா எழுதுவேன். அப்படின்ட்டு நீங்க ஒரு ஒரு தைரியமா நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு தைரியமா போனீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லதா கிடைக்கும். இதுவே நான் போகும்போது, ஐய்யய்யோ! இவ்வளோ பெரிய எக்ஸாம், இவ்வளோ லட்சம் பேர் எழுதுறாங்களே! இதில நம்மளுக்கு எங்கே கிடைக்க போது? நம்மளே வந்து ஏதோ வீட்ல உட்காந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். நம்ம குழந்தைங்க இருக்காங்க. நம்மனால அப்படின்லாம் எண்ணாதீங்க. அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு பிரிப்பேர் பண்றீங்கங்கிறதே மிகப்பெரிய ஒரு வெற்றி, மிகப்பெரிய ஒரு சாதனை. அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு எப்படி சொல்றது? பல ஸ்ட்ரகிள் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். சரிங்களா? அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல இருந்து நீங்க பண்றது தான். ஏன்னா, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லா வந்து தெரியும். சரிங்களாப்பா? ஏன்னா வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ நம்ம வீட்லயுமே வந்து நான் தான் வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையுமே வந்து பார்ப்பேன். அம்மா வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு வீட்ல எவ்வளோ வந்து
வேலைகள் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க குழந்தைகள பார்த்துக்கணும், வீட்ல உள்ளவங்கள பார்த்துக்கணும், பெரியவங்கள பார்த்துக்கணும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அங்கே சமைக்கணும், வீட்டுக்கு சமைக்கணும், துணி துவைக்கணும், ஏகப்பட்ட விஷயங்கள். என்னென்ன நடந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் வந்து அங்கே ரெஸ்பான்சிபிள் மாதிரி இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ கஷ்டம். நீங்க அவ்வளோத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, புக் எடுத்து உட்காந்து படிக்கவும் செய்றீங்க அப்படிங்கிறம்போது, அது மாதிரியான ஒரு வெற்றிங்கிறது எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ, அதனால நீங்க எப்பயுமே ஒரு சாதனையாளர்கள் தான். நான் இன்னைக்கு சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ், நம்ம சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய, டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கக்கூடிய எந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி. சரியா? நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு சாதனையாளர் தான். சரிங்களாப்பா? இவ்வளோ கஷ்டத்திலயும், இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலயும் புக் எடுத்து நீங்க உட்கார்றீங்க பார்த்தீங்களா? படிக்கணும்னு. அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. சரிங்களா? அத என்னைக்குமே மனசுல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ, கண்டிப்பா நம்மளாலயும் முடியும். வெற்றியோட கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரிங்களாப்பா? கண்டிப்பா நம்மளாலே முடியும். நம்பிக்கையோட பயணிங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ, இப்ப நம்ம கிளாஸ் 4ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ, இது சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துர்றேன். சரிங்களாப்பா? ஸோ, அதாவது இப்ப ஒரு 2 நம்பர் வந்து எடுத்துக்கலாம்ப்பா. என்ன எடுத்துக்கலாம்? இப்ப 9, 24 அப்படிங்கிற 2 நம்பர். இல்ல, சின்ன நம்பரா எடுத்துக்கிறோம். அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? இப்ப வந்து 4, ஆம், என்ன நம்பர் எடுத்துக்கலாம்? 4, 12ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ, இந்த 2 நம்பருக்கும் வந்து நம்ம இப்ப எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ, இது வந்து ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். சரிங்களா? இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம் நம்ம மெத்தட் என்ன? 4, 12. இதுல வந்து எது பெரிய நம்பரோ அத எடுத்துக்கணும். ஸோ, இந்த நம்பர் வந்து 12வது டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். 12வது வாய்ப்பாடுல இந்த நம்பர் வருதான்னு பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய நம்பர், எத்தனை நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர், அந்த வாய்ப்பாடுல இந்த எண் வருதாங்கிறத பார்க்கணும். ஓகேவாப்பா? ஸோ, அதான் வந்து கான்செப்ட். சரிங்களா? ஸோ, 12 12வது வாய்ப்பாடுல வருமா? வரும். 4வது வாய்ப்பாடுல வரும். 4 3 12. சரிங்களா? அப்ப 12 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். சரிங்களா? ஏன்னா எல்சிஎம் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி இருக்கும்? அவங்க குடுத்திருக்கிறதிலே பெரிய நம்பரா இருக்கும். இல்ல அத விட பெரிய நம்பரா இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ, அதே மாதிரி ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் என்னது? 4, 12. ஹெச்சிஎஃப் அதே தான். நம்ம என்ன பண்ணுவோம்? சின்ன நம்பர் எடுப்போம். இந்த சின்ன நம்பர் எடுத்து இது 12ஆல வகுபடுமான்னு பார்ப்போம். இந்த 2 நம்பரால வகுபடுமான்னு பார்க்கணும். 4ஆல வகுபடுமா? படும். 12ஆல படாது. சரிங்களா? அப்ப இது வந்து டிவைடட் பை 1. அடுத்து 4/2 என்ன? 2. 2ஆல 2 வந்து 12வது வாய்ப்பாடுல வருமா? வராது. ஸோ 12 சாரிப்பா 4 வந்து வகுப்படும். சரிங்களா? ஸோ 4 சாரி 4 வந்து ஃபேக்டர் தான். ஸோ இப்ப 4 வச்சு நம்மளால 4 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். அதே மாரி 4 வச்சு 12 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். சரிங்களா? ஃபேக்டர் தான். ஓகேவா? ஸோ அப்ப 4 அப்படிங்கிறது தான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்ப பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட்? அவங்க குடுத்ததிலே சின்ன நம்பரா இருக்கும். இல்ல அத விட சின்ன நம்பரா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 12. ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது என்ன கிடைச்சிருக்கு? 4. ஓகேவாப்பா? ஸோ, இப்ப இந்த 2 நம்பரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த எல்சிஎம் 12யும், இந்த 4யும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, நம்மளுக்கு என்னப்பா வேல்யூ வரும்? 12, 24, 36, 48 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வரும். கரெக்ட்டா? அதே மாரி இந்த 2 நம்பர் அவங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க என்ன நம்பர் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க? 4, 12ன்னு குடுத்துருக்காங்க. இந்த 4 இன்டூ 12 அப்படிங்கிற நம்பர மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும்? 48 வரும். சரிங்களா? ஸோ, அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, அவங்க குடுத்துருக்கக்கூடிய நம்பர், அதாவது N1 இன்டூ N2. சரிங்களா? நம்பர் 1 என்னது? 4. நம்பர் 2 என்னது? 12. அததான் N1 இன்டூ N2ன்னு வந்து நான் போடுறேன். சரிங்களா? ஈக்வல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். புரியுதாப்பா? எல்சிஎம்மையும், ஹெச்சிஎஃப்பையும் அவங்க குடுத்திருக்கக்கூடிய எல்சிஎம்மையும், ஹெச்சிஎஃப்பையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா, அந்த நம்பர் அவங்க என்ன நம்பர் குடுத்திருக்காங்களோ, அந்த நம்பர பெருக்குறதுக்கான ஈக்குவல் வேல்யூ தான் வரும். ஓகேவாப்பா? அவங்க குடுத்திருக்கக்கூடிய எண்ணையும் எல்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பையும் நம்ம பெருக்கணும்னா 2மே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இங்க N1 அண்ட் N2 என்னது? 4 இன்டூ 12பா. எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் என்னது? எல்சிஎம் என்ன? 12 இன்டூ ஹெச்சிஎஃப் என்ன? 4. அப்ப 4 இன்டூ 12 என்னது? 48. அதே மாரி இந்த பக்கம் 4 இன்டூ 12 இன்டூ 4 என்னது? 48. அப்ப 2மே ஈக்குவல். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டூ ஆர்ஹெச்எஸ்ஸா? ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலாவ உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ இப்போ தெளிவா புரியுதுல்ல? ஸோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதையுமே மக்கப் பண்ணாதீங்க. என்னங்கிறத புரிஞ்சு படிங்க. சரிங்களா? N1 இன்டூ N2 குடுத்திருக்கக்கூடிய 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 நம்பருடைய எல்சிஎம் அண்ட்
HCF மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருமோ அதுவும் சேமா இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபார்முலா. N1 அண்ட் N2 இஸ் ஈக்குவல் டூ LCM இன்டு HCF. புரியுதாப்பா? சிம்பிள். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம சம்க்குள்ள போகலாம். எல்லா சம்முக்கும் நான் இதுல வந்து ஒரு 6 சம் வந்து நான் நடத்தப் போறேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு சம் பார்த்துட்டு வெளிய போறது, 2 சம் பார்த்துட்டு வெளிய போறது, இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம 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 சொல்ற அளவுக்கான மார்க்கு, அதுக்கான ரிசல்ட்லாம் வந்து இருக்காதுப்பா. சரிங்களா? ஏன்னா அத ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க முழுசா ஃபாலோ பண்ணா மட்டும் தான். சரிங்களா? ஒரு வீடியோ எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவ ஃபுல்லா பார்த்து முடிக்கணும். அதுல 6 சம் குடுத்துருக்காங்களா? அந்த 6 சம்ல அந்த 6 மாடல் 6 சம் கிடையாது. 6மே 6 மாடல். சரிங்களா? அந்த 6 மாடலையுமே நீங்க கரைச்சு குடிச்சிரணும். அந்த 6 மாடலையும் நீங்க திரும்ப, 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 திரும்ப பார்த்து, அந்த 6 மாடல்ல ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. சரிங்களா? நான் வந்து 3 சம் பார்க்குறேன். 3 சம் பார்த்துட்டு நான் வெளிய போயிட்டேன் அப்படின்னா, 4வது சம், 5வது சம் நான் சொன்னதுலேருந்து அங்க எக்ஸாம் வரும். புரியுதா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனால நான் எப்பவுமே ஒண்ணு சொல்றேன். பார்க்கணுமா? முழுசா பாருங்க. இல்லையா? பார்க்காதீங்க. ஓகேவா? இந்த பாதி பார்க்கிறது, இந்த அரைகுறையா பார்க்கிறது, இதெல்லாம் வந்து நீங்க வேஸ்ட். சரிங்களா? அதனால தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒரு விஷயத்த நம்ம கத்துக்க போறோம்னா, முழுசா கத்துக்கணும். முழுசா அத பார்க்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. சரிங்களா? முழுசா அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு முதல்ல வாங்க. சரிங்களா? அப்பனா தான் உங்கனால சக்சஸ் அப்படிங்கிறத நெனச்சே பார்க்க முடியும். ஓகேவாப்பா? ஏன்னா நீங்க பாதி பாதியா பார்க்கிறது அப்படிங்கிறது, பாதி பாதியா நீங்க பார்த்து, நீங்க ஒரு ரோல் நம்பர போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம்க்கு அத போய் நீங்க உட்கார்ந்து எழுதி, வேஸ்ட் பண்ணி எதுக்கு? மத்தவங்களுடைய போஸ்டிங், அவங்களுடைய மார்க், அவங்களுடைய கட் ஆஃப் உங்கனால பின்னாடி போகும். சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரியான தவறுகள தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு விஷயத்த தொட்டா அத முழுசா முடிக்க பழகுங்க. சரிங்களாப்பா? ஒரு வீடியோவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்காக நீங்க பெரிய விஷயம் இப்ப குரூப் 4 படிச்சோம், முழுசா முடிச்சோம் அப்படி கிடையாது. யாராலயுமே சிலபஸ முழுசா முடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு சின்ன விஷயங்கள், ஸ்மால் விஷயங்கள எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு சின்ன ஒரு 10 ஹோம்வொர்க் சம். அந்த 10 சம்மையும் நம்ம தெளிவா ஒரு 3 வாட்டி போட்டு பார்ப்போம். 2 வாட்டி போட்டு பார்ப்போம். என்ன ஆயிரப்போது? ஒரு வாட்டி போட்டோனே, போதும். அவ்வளோதான். இதுக்கு மேல டைம் போயிரும். என்ன டைம் போய் என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. டைம் போய் என்ன பண்ண போறீங்க? ஒரு விஷயத்த நல்லா ஆழமா கத்துக்கங்க. நல்ல டீப்பா படிங்க. சரிங்களாப்பா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்படி படிச்சா தான் வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்ஸ்ல நம்மளால பெர்ஃபெக்ட்டா வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம சம்க்குள்ள போயிரலாம். ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் மீப்போவா 3 மற்றும் மீசிமா 72. சரிங்களா? ஒரு எண் 24 எனில் மற்றொரு எண் என்னன்னு கேட்கறாங்கப்பா. இஃப் த HCF ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 3. ஓகேப்பா. எல்சிஎம் இஸ் 72. சரி. ஒன் நம்பர் இஸ் 24. ஒரு நம்பர் 24. இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறணும். சரிங்களா? மீப்போவா அப்படின்னா என்னப்பா? டக்குன்னு நம்ம எல்சிஎம்னு எடுத்து எழுதிறணும். எப்படி இருக்கும்? சரிங்களா? அதனால இதெல்லாம் வந்து நீங்க தெளிவா பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாரி சம்ஸ்லாம் எடுத்து கொண்டாந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? இரு எண்களின் மீப்போவா நல்லா கவனிங்க. மீப்போவானா என்ன நம்மளுக்கு? HCF. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இங்கிலீஷையும், தமிழையும் சேர்ந்து படிங்கன்னு சொல்றேன். அத வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்றீங்க. சரிங்களா? சரி பரவால்ல. அது அந்தந்த அனுபவங்கள் படும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது புரியும். சரிங்களா? அதனால அத விட்டுருவோம். ஓகேவா? இப்ப நம்ம சொல்றத கேட்கிறவங்களுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் 72. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியா வந்து இருக்கு பாருங்க. நீங்க வந்து இங்க HCF குடுத்துருக்காங்க. எல்சிஎம் குடுத்துருக்காங்க. தெளிவா இருக்கு. இங்க பாருங்க மீ-போவா முன்னாடி வந்துருச்சு. மீ-சீமா பின்னாடி போயிருச்சு. நீங்க ஒரு வேள மாத்தி எல்சிஎம் 3, HCF 72ன்னு எழுதுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது கஷ்டம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது கஷ்டம்னா ஆன்சர் வராதான்னா அப்படி கிடையாது. அந்த புரிதல்ங்கிறது கரெக்ட்டா இருக்கணும். மீ-போவானா என்ன? மீ-சீமானா என்னங்கிறத எப்பயுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எல்சிஎம் அண்ட் HCFன்னு சொல்லி பழகிக்கோங்க. ஓகேவாப்பா? சரி. இப்ப என்னென்ன குடுத்துருக்காங்க? குடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம்ப்பா. இப்ப நம்மளுக்கு மீ-போவா குடுத்துருக்காங்க. HCF குடுத்துருக்காங்க. HCF இஸ் ஈக்குவல் டூ 3. ஓகேப்பா. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? எல்சிஎம். எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டூ ஓகே. எல்லாமே ரெட்டா இருக்கா? நான் ப்ளூல கூட எழுதுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கையில வந்து நோட்டு, பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன்னு நெனைக்கிறேன். நோட், பென் எடுத்து நம்ம சொல்ல சொல்ல ஒன் பை ஒன்னா எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களாப்பா? ஸோ வீடியோவ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க. ஸோ ஒரு ரெக்வெஸ்ட்டு. ஸோ அப்பதான் இன்னும் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது போய் சேரும். அண்ட் அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனல பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? ஓகே. HCF என்னப்பா குடுத்துருக்காங்க? 3 குடுத்துருக்காங்க. எல்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க? 3. எல்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க? 72. ஃபர்ஸ்ட் சம் நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. அடுத்தடுத்து நம்ம ஸ்பீடா வந்து நடத்திருவோம். ஓகேவா? ஸோ அடுத்து எல்சிஎம் N1. ஓகேவா? இப்ப நம்மளோட ஃபார்முலா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு நம்பர் மட்டும் குடுத்துருக்காங்க. N1 மட்டும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் குடுத்துருக்காங்க. அப்ப அதோட வேல்யூ என்ன? 24. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? N2 வந்து கண்டுபிடிக்கணும்.
சரிங்களாப்பா? ஸோ ஃபார்முலா எல்லாரும் எழுதுங்க. ஃபார்முலா கம்பல்சரி இந்த எல்லா சம்ஸ்லயுமே வந்து நீங்க ஃபார்முலா எழுதி தான் போடணும். சரிங்களாப்பா? அதாவது எல்லா ஃபுல்லா எக்ஸாம் வரைக்குமா சார்னா அப்படி கிடையாது. நான் இப்ப நடத்தும்போது, நான் சொல்லிக் குடுக்கும்போது இந்த சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க அடுத்து நான் ஹோம் ஒர்க்கும் குடுப்பேன். இது எல்லாத்துலயுமே இந்த ஃபார்முலாவ எழுதி போடுங்க. அப்பதான் நீங்க எக்ஸாம்ல ஃபார்முலாவே எழுதாம மைண்ட்ல வச்சு டக்குன்னு கால்குலேஷன முடிப்பீங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்ப பாருங்க. ஃபார்முலா என்னப்பா? N1 இன்டூ N2 ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். இதானப்பா ஃபார்முலா? இதான ஃபார்முலா? இப்ப நம்மளுக்கு இங்க N1 நம்பர் குடுத்துட்டாங்க. சரிங்களா? N1 குடுத்துட்டாங்க. எல்சிஎம் குடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப்பும் குடுத்துட்டாங்க. இந்த N2 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. N1 என்னப்பா? 24 இன்டூ N2 தெரியாது. அத அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. எல்சிஎம் என்னப்பா குடுத்துருக்காங்க? 72. ஓகேவா? ஹெச்சிஎஃப் என்னப்பா குடுத்துருக்காங்க? 3. ஓகேவா? ஸோ இப்போ வந்து N2. N2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 72 அத அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்க வேணாம். 72 இன்டூ 3 டிவைடட் பை ஏன்னா உடனே இத போய் ஒரு ஆள் வந்து பெருக்கிட்டு இருப்பீங்க. 72/3 அப்படிங்கிறத நம்ம போட்டு வந்து பெருக்கிட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து வேணாம். சரிங்களா? 72 சாரி ஃபுல்லாவே எழுதிருவோம். 72 இன்டூ 3 சரிங்களா? டிவைடட் பை இந்த 24 கீழ வந்துருமா? ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய 24 ரைட் சைட் போச்சுன்னா, ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது டிவைடா வந்து மாறிரும். அப்போ வந்து 24 கீழ வந்துரும். சரிங்களாப்பா? மேக்ஸிமம் இந்த மாரி நம்பர் வரும்போது ஒரே நம்பர்ல அடி ஆகுமான்னு பாருங்க. இப்ப 24ங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்ப மேல 72ங்கிறது இருக்கு. இப்ப 24 1 24 2 48 3 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 3 12 1 3 2 6 7 72 கரெக்ட்டா வந்துருச்சு பார்த்தீங்களா? ஏன்னா மேக்ஸிமம் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். அவங்க குடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் டைரக்ட்டா அடி ஆகுற மாரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்க போய் ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணி 2வது வாய்ப்பாடு, 3வது வாய்ப்பாடு அப்படிலாம் ட்ரை பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு அந்த பெரிய நம்பர வச்சு ஒரு இன்டிஜர் வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வரலைன்னா அதுக்கப்புறம் வந்து போங்க. சரிங்களா? ஸோ, அப்ப இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. அப்ப 9. அப்ப N2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 9. ஓகேவாப்பா? புரியுதாப்பா? ஸோ, இப்ப இது எப்படி சார் N2 ஓட வேல்யூ வந்து 9 தான் அப்படிங்கிறது எப்படி சார் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா தெரியும் அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலா என்னப்பா? N1 இன்டூ N2 ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ, இப்ப வந்து இங்க போடுங்க. சாரி. ஒரு நிமிஷம்ப்பா. ஆ. இப்ப வந்து இங்க போட்டு பார்ப்போம். இந்த சைடுல போடுவோம். இப்ப N1 இன்டூ N2 ஓகேவா? இது சின்ன இடமா இருக்கு. இங்க கூட போடுவோம். ஆ N1 இன்டூ N2 என்னப்பா? N1 என்னப்பா? 24 ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் என்ன? N2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 9 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் என்னப்பா? எல்சிஎம் 72 இன்டூ ஹெச்சிஎஃப் என்ன? 3 ஓகேவா? ஸோ இப்ப இது 2யும் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 24 இன்டூ 9 ஸோ இத நம்ம கேன்சல் கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம இத கேன்சல் பண்ணியும் இது கரெக்ட்டானும் பார்க்கலாம். இல்ல இத இப்படி மல்டிப்ளை பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? கேன்சல் பண்ணா 0 வரணும். இப்ப பாருங்க 1 3 3 3 9 சரிங்களா? 1 24 24 3 24 72 இந்த 3ம் இந்த 3ம் கேன்சல் ஆயிரும். அப்ப 0 0 கரெக்ட்டா சால்வ் ஆயிருச்சா? ஓகேவா? ஸோ இப்ப புரியுதா? 2மே 1 தான். சரிங்களாப்பா? ஸோ இத இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இல்ல 24/9 இப்படி போட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 3 18 21 சரிங்களா? 216 இதுவே எல்லாம் 72 இன்டூ 3 எவ்வளோ வருது? 3 2 6 7 3 21 216 அப்ப 216 தான் இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ. N1 இன்டூ N2 ஓட வேல்யூ 216 எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ இன்டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் உடைய வேல்யூ 216 ஓகேவா? அப்ப 2மே சேமா வந்துருச்சா? புரியுதா? தெளிவா புரிஞ்சிருக்குல்லப்பா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ புரியுதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போலாம். 2வது சம் பாருங்க. இரு எண்களின் மீசிமா 150 மற்றும் மீபோவா 4 ஆகும். அதில் ஒரு எண் 4 எனில் மற்றொரு எண் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 150ன்னு குடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து 4ன்னு வந்து குடுத்துட்டாங்க. ஓகேவா? 150 தான் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் 4 ஓகேவா? ஒரு நம்பர் வந்து குடுத்துட்டாங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? எடுத்து எழுதுவோம். என்ன குடுத்துருக்காங்க? எல்சிஎம். எல்சிஎம் என்னப்பா? 150. ஹெச்சிஎஃப் என்னப்பா? 4. N1 என்ன? ஒரு நம்பர் என்ன? 4. N2 என்ன? தெரியாது. தெரியாது. நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார்முலா எழுதுங்க. N1 இன்டூ N2 சரி. இங்க கூட ஃபார்முலா கூட ஒரு நிமிஷம் இருங்க. அது தனியா வேற இதுல எழுதுவோம். அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகேவாப்பா? இதுல பாருங்க. N1 இன்டூ N2 ஈக்குவல் டூ ஹெச்சிஎஃப். சைடுல கூட எழுதிக்கிறோம். N1 இன்டூ N2 ஈக்குவல் டூ
எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். சரிங்களா? நீங்களும் எல்லாத்துலயுமே இத எழுதிக்கோங்கப்பா. முக்கியமா இந்த நம்ம பிராக்டிஸ் பண்ற சம்ஸ்ல ஃபுல்லா எழுதிக்கோங்க. இந்த ஒரு 10 சம்முக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க டைரக்ட்டா வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு N1 ஓட வேல்யூ என்னப்பா? 4 இன்டூ N2 என்னப்பா? N2 வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்ப N2னே வந்து வச்சுக்கலாம். சாரி கொஸ்டின் மார்க் போடுறேன். N2னே வச்சுக்கோங்க. இங்க எல்சிஎம் என்னப்பா? 150 இன்டூ ஹெச்சிஎஃப் என்ன? 4. ஓகேவா? அப்ப N2 என்னப்பா? 150 இன்டூ 4 டிவைடட் பை 4. அப்ப இதனுடைய வேல்யூ என்ன வரும்? சாரிப்பா. இந்த இடத்துல கொஸ்டின் தப்பா இருக்கு. அதான் நானும் பார்த்தேன். என்னடா? அப்படின்னு. சரிங்களா? இந்த இடத்துல 4 கிடையாது. ஸோ ஒரு எண் வந்து 4 கிடையாது. 50. சரிங்களா? இங்க. அதாவது இந்த N1 வந்து 50. ஓகேவாப்பா? N2 மட்டும் கண்டுபிடிக்கணும். N1 வந்து 50. சரிங்களா? N1 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். அப்ப N2 வந்து என்னது? ஸோ இங்க வந்து 50 வரணும். அப்ப இந்த 0 போயிரும். 1 5 5, 3 5 15, 3 இன்டூ 4 12. சரிங்களாப்பா? ஸோ அப்ப N2 இஸ் ஈக்குவல் டூ 12 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது கரெக்ட்டா? தப்பா? அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்க அது வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக போன சம்ல சொன்னேன். சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இவ்வளோ தான். ஓகேவா? இதேமே வந்து நீங்க டைரக்ட்டா போட்டுறணும். டக்குன்னு நீங்க வந்து இறக்கிறணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, என்ன குடுத்துருக்காங்க நம்மளுக்கு? N1 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். நீங்க டைரக்ட்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஓகேவாப்பா? ஸ்டெப் 1 என்ன? ஸ்டெப் 1 என்ன? N1 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். அப்படிங்கிற ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப N1 வந்து நம்மளுக்கு என்னது? 50 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ ஹெச்சிஎஃப் எல்சிஎஃப் என்னப்பா? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் என்னப்பா? 150 இன்டூ 4. அப்ப 150 இன்டூ 4 இப்படின்னு வந்து நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது ஸ்டெப் 1. சரிங்களா? அடுத்து ஸ்டெப் 2 பாருங்க. ஸ்டெப் 2 என்னப்பா? இந்த N2வ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு, மத்த வேல்யூ எல்லாத்தையுமே வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போணும். சரிங்களா? எல்லாத்தையுமே வலது பக்கமா கொண்டு போணும். சரிங்களா? 150 இன்டூ 4 டிவைடட் பை 50. அப்போ ஒரு 50 50, 3 50 150 ஈக்குவல் டூ 12 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க இதுவே வந்து எக்ஸாம்ல பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா இந்த ஸ்டெப்புக்கு போயிரணும். போடும்போதே N2 இஸ் ஈக்குவல் டூ 150 எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப் 4 டிவைடட் பை இந்த இங்கிட்டு N1 இருக்கும். அது கீழ போயிருக்கும். அப்ப 50 அப்படின்னா 1, 3, 12 அப்படின்னு ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடணும். புரியுதா? எக்ஸாம பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். சரிங்களாப்பா? ஸோ புரியுதுல? நோட் பண்ணிக்கோங்க. எழுதுறவங்க இத அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுத்து கொஞ்சம் சுமாரா இருக்கும். யாரும் கோச்சுக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு புரிஞ்சிரும். சரிங்களா? நான் தெளிவா தான் சொல்றேன். ஒவ்வொன்னையுமே ரிப்பீட் பண்ணி தான் சொல்றேன். சரிங்களாப்பா? ஸோ அடுத்த சம் பாருங்க. 3வது சம். இரு எண்களின் மீசிமா ஆனது மீப்போகாவின் 6 மடங்காகும். மீப்போகா 12 மற்றும் ஓர் எண் 36. ஓகேவா? இங்க தான் டாஸ்கே. சரிங்களா? என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப். எப்படிப்பா? 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னப்பா? 6 இன்டூ ஹெச்சிஎஃப்னு அர்த்தம். 6 மடங்கு. ஹெச்சிஎஃப் உடைய 6 மடங்கு. இப்ப ஹெச்சிஎஃப் வந்து 2 அப்படின்னா, ஹெச்சிஎஃப் வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, எல்சிஎம் வந்து 2 இன்டூ 6. அதுல 6 மடங்கு எவ்வளோ? 12. புரியுதாப்பா? ஸோ இதான் அர்த்தம். இப்ப வந்து பாருங்க. இப்ப என்ன குடுத்துருக்காங்க? நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா எழுதுங்க. N1 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ ஹெச்சிஎஃப். ஓகேப்பா. ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ அடுத்து பாருங்க. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? N1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். N1 வந்து நம்மளுக்கு என்னத்த குடுத்துருக்காங்க? 36ன்னு வந்து குடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க எல்சிஎம் வந்து என்னப்பா குடுத்துருக்காங்க? இப்ப நம்ம இத எடுத்து எழுதிக்கோங்க. என்னென்ன குடுத்துருக்காங்கங்கிறத N1 இஸ் ஈக்குவல் டூ 36. சரிங்களா? எல்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க? ஹெச்சிஎஃப் குடுத்துருக்கிறத எழுதிருவோம். ஏன்னா, அதான் வந்து முழு நம்பரா வந்து குடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் 12ன்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? எல்சிஎம் என்ன குடுத்துருக்காங்க? 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப்னு குடுத்துருக்காங்க. அப்ப 6 மடங்கு 6 ஹெச்சிஎஃப் ஓட வேல்யூ என்னப்பா? 12. அப்ப 6 மடங்கு. அப்ப என்னது? 12 6ன்னா என்ன வரும்? 6 2 7 72 72. ஓகேவாப்பா? அப்ப எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன? 72. ஏன் எல்சிஎம் ஓட வேல்யூ 72ன்னு போடுறோம்? எல்சிஎம்க்கு அவங்க என்ன குடுத்துருக்காங்க? எல்சிஎம் இஸ் 2 நம்பர். எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப்னு குடுத்துருக்காங்க. அப்ப ஹெச்சிஎஃப்னுடைய 6 மடங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
சரிங்களா? இங்க HCFோட வேல்யூ என்ன? 12. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? 6 இன்டூ 12 போட்டு 72 அப்படின்னு வேல்யூ கொண்டு வரோம். ஓகேவாப்பா? புரியுதுல? இப்ப நம்ம N2 வந்து கண்டுபிடிக்கணும். சிம்பிள். இப்படி குடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே குழம்பிறக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்களோ அத வச்சு அந்த வேல்யூவ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கிறணும். எல்சிஎம்க்கு இப்படி ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்கன்னா, இத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கணும். இத நீங்க 72ன்னு ஃபுல்லா கொண்டு வரணும்னு கூட அவசியம் இல்ல. சரிங்களா? இந்த 6 இன்டூ 12 அப்படின்னே கூட நீங்க வச்சுக்கலாம். இங்க பாருங்களேன். இந்த 6 இன்டூ 12 அப்படிங்கிற வேல்யூவோடயே கூட நீங்க நிப்பாட்டிக்கலாம். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப ஃபார்முலாக்குள்ள வாங்க. N1 இன்டூ N2 36 இன்டூ N2 தெரியாது. N2 அப்படியே வச்சுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ HCF. எல்சிஎம்மோட வேல்யூ என்னப்பா? 6 இன்டூ 12 இன்டூ HCF என்னப்பா? எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 6 இன்டூ 12 இந்த வேல்யூ போட்டிருக்கோம். HCFோட வேல்யூ என்ன? 12. HCFோட வேல்யூ 12. ஓகேவா? இப்ப N2 கண்டுபிடிங்க. 6 இன்டூ 12 இன்டூ 12 டிவைடட் பை 36. சரிங்களா? 1 6 6 6 6 36 1 6 6 2 6 12. சரிங்களா? 12 இருக்கு, 2 இருக்கு. இத 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 24. ஓகே. அப்ப N2 அப்படிங்கிற நம்பருடைய வேல்யூ என்ன? 24. ஓகேவாப்பா? புரிஞ்சா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ 4வது எண். 4வது சம். இரு சார்பகா எண்ணின் மீசிமா 5005. என்னப்பா சொல்லியிருக்காங்க? மீசிமா அதாவது எல்சிஎம் வந்து 5005. எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 5005பா. ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன? N1 வந்து 65 அப்படின்னா N2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் கம்மா தான்ப்பா. இது வந்து எதுவும் குழப்பிக்காதீங்க. N2 என்னன்னு கேட்குறாங்க. இங்க நம்மளுக்கு என்னப்பா குடுக்கல? வழக்கமா குடுக்குறதுல HCF குடுக்கல. அதானே HCF குடுக்கல. கரெக்ட்டா? இல்ல குடுத்துருக்காங்களா? குடுக்கலையா? குடுத்துருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். HCF குடுத்துருக்காங்க. எப்படி குடுத்துருக்காங்க? இரு சார்பகா எண். சார்பகா எண்ணா என்னப்பா? பிரைம் நம்பர். உன்னாலயும் தன்னாலயும் வகுப்படக்கூடிய எண்கள். சரிங்களா? வேற எந்த எண்ணாலயும் வந்து அது வகுப்படாது. இப்ப 5 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். 7 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். சரிங்களா? இப்ப 2மே இது பிரைம் நம்பர்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப 5, 7 எடுத்துக்கோங்களேன். HCF எடுங்க. என்னப்பா வரும்? இருக்கறதுலே சின்ன நம்பர் எடுப்பீங்க. அந்த சின்ன நம்பர் வந்து இது 2லயுமே வந்து டிவைட் பண்ண முடியுமா? அந்த நம்பர வச்சுன்னு பார்ப்பீங்க. இப்ப 5 வச்சு 5 டிவைட் பண்ண முடியுமா? முடியும். ஆனா 7 முடியாது. சரிங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? இத டிவைட் பண்ணணும். இப்ப 5 டிவைடட் பை 1 வந்து 5. 5 டிவைடட் பை 2 வருமா? வராது. 5 2ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 3ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 5 4ஆல வகுக்க முடியுமா? முடியாது. 5 திரும்ப எதால வகுக்க முடியும்? 5ஆல வகுக்க முடியும். அப்ப 5 5ஆல வகுத்தோம்னா என்ன மிச்சம் வரும்? 1. 5 பை 5 என்னப்பா வரும்? 1 தானே வரும். ரைட்டா? 1. அப்ப இதுதான் பிரைம் நம்பர். அதாவது தன்னாலையும், உன்னாலையும், தன்னாலையும் மட்டும் தான் வகுப்படும். இப்ப 5 அப்படிங்கிறது 1 5ஆல, தன்னால, இல்லைன்னா 1ஆல வகுப்படும். அவ்வளவுதான். 7 அப்படிதான். 11 அப்படிதான். 13 அப்படிதான். சரிங்களா? இப்படி பிரைம் நம்பர் எல்லாமே அப்படிதான். சரிங்களா? அப்ப இங்க வந்து என்ன HCF என்ன? 1. இந்த 1 வச்சு தான் நம்ம 7ஐயும் வகுக்கலாம், 5ஐயும் வகுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப சார்பகா எண்ணுன்னு குடுத்துட்டாலே, பிரைம் நம்பர்ன்னு அவங்க சொல்லிட்டாலே HCF 1 தான். எப்பயுமே. நோட் பண்ணிக்கோங்க. பிரைம் நம்பர்ன்னு குடுத்துட்டாலே, அதனுடைய HCF வேல்யூ அப்படிங்கிறது 1 தான். ஓகேவாப்பா? ஏன்னா, அத நீங்க வேற எந்த எண்ணாலயுமே வந்து வகுக்க முடியாது. ஏன்னா பிரைம் நம்பர்னாலே என்ன ஆகும்? 1ஆலயும், தன்னாலயும் மட்டும் தான் வகுப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க 1 மட்டும் தான் எல்லாத்தையுமே வந்து காமனா வகுக்கக்கூடிய ஒரு வகுத்தியா, ஃபேக்டரா வந்து இருக்கும். புரியுதாப்பா? ஸோ அப்ப HCFனாலே 1 தான். ஓகேவா? ஸோ எல்சிஎம் HCF கிடைச்சிருச்சு. N1, N2 கிடைச்சிருச்சு. ஓகேவா? சிம்பிள். இது எல்லாமே கொஸ்டின்ல தான் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. மத்தபடி நீங்க செய்யக்கூடிய மெத்தடுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. N1 இன்டூ N2 இஸ் ஈக்குவல் டூ எல்சிஎம் இன்டூ HCF. எனக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதலப்பா. நீங்க எல்லாரும் இத எழுதணும். உங்களுக்கு மைண்ட்ல நிக்கணுங்கிறதுக்காக எழுதுறேன். ஓகேவா? ஸோ அதனால நீங்களும் இத எழுதுங்க. சார் சும்மா எழுதிட்டு போறாரு. நம்ம டைரக்ட்டா சம்ம போடுவோம்ன்னு போடாம, இது பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை குடுக்கும். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு சம்ம எழுதிட்டு போடுங்க. ஓகேவா? ஓகே. இப்ப N1 என்னப்பா? 65 இன்டூ N2 என்னப்பா? தெரியாது. எல்சிஎம் என்ன? 5005 இன்டூ HCF என்ன? 1. இப்ப N2 சால்வ் பண்ணுங்க. 5005 இன்டூ 1 டிவைடட் பை 65.
ஓகேவாப்பா? ஸோ இப்ப 65 இருக்கு. இங்க 5005 இருக்கு. அப்ப 5ஆல முடியறனால நம்ம 5வது வாய்ப்பாடுல அடிக்கலாம். கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து பாருங்க, ஓர் 5 5, 6ல 5 போயிரும். மிச்சம் 1 இருக்கு. 15, 3. 3 5 15. இங்க பாருங்க, ஓர் 5 5, இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. இங்க ஓர் 5 5. அவ்வளோதான்ப்பா. இப்ப 13 இருக்கு. 13 நம்ம எத்தன டைம் பார்த்தா நம்மளுக்கு வந்து 100 வரணும். ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 4 நம்பர் எடுத்தா 1000 ரொம்ப போயிரும். 1 நம்பர் 2 நம்பர் எடுக்க முடியாது. 10 தான் வேல்யூக்குள்ள அடங்காது. 3 நம்பர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 100. இப்ப 13 எத்தன தடவ போட்டா நம்மளுக்கு 100 வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப 13 ஒரு 7 தடவ போட்டு பார்ப்போம். 7 தடவ போட்டு பார்ப்போம். சரிங்க. 7 தடவ போட்டோம்னா 7 3 சார் 21. 7 3 21. 7 1 7 9 91. சரிங்களா? இதுக்கு மேல போகாது. இதுக்கு அடுத்த நம்பர் 13 8ஆ போட்டோம்னா, நம்மளுக்கு என்ன வந்துரும்? 104 போயிரும். சரிங்களா? இங்க நம்மளுக்கு தேவை 100 தான். அப்ப வந்து 13 1 ஒரு 13ஆ 13 மேல இங்க 100க்கு வந்து 7. 7 13ஆ இங்க என்ன வரும்ப்பா? 91. பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? சாரி 7 13 ஆமா 91. பேலன்ஸ் என்னப்பா இருக்கு? 9. இதுல 100ல 91 போயிருச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 9. இந்த 1 பேலன்ஸ் இருக்கு. அப்ப 91. அதுக்கு ஒரு 7. ஓகேவா? ஏன்னா 7 13 91 தானே. கரெக்ட்டா 77. 13 77ஆ 1001 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? கரெக்ட்டா நோட் பண்ணி பாருங்க. அப்ப 77 அப்படிங்கிறது தான் N2. ஓகேவாப்பா? புரியுதா? N2 = 72. அடிச்சு குடுக்குறது மட்டும் நீங்க மல்டிப்ளிகேஷன் நல்லா தரோவா இருக்கணும். சரிங்களா? அதுக்காக எனக்கு வந்து 65வது வாய்ப்பாடு தெரியணும், 13வது வாய்ப்பாடு தெரியணும். அதெல்லாம் கிடையாதுப்பா. சிம்பிளான கான்செப்ட் தான். சரிங்களா? இப்ப 13ன்னு ஒரு நம்பர் இருக்கு. அத நம்ம 100 வந்து வகுக்கணும். அத வச்சு அப்படின்னா, இப்ப 13 இன்டூ 10 போடணும். சிம்பிளா. அப்ப என்ன வரும்? 130. தாண்டி போயிருச்சு. 100 தாண்டி போயிருச்சு. வேணாம். இன்டீரியர் உள்ள வாங்க. 13 இன்டூ 5 போட்டு பாருங்க. ஏன்னா, இதான் ஈஸியான நம்பர். 5, 10ங்கிறது ஈஸியான நம்பர். அத வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மொத எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறது. இப்ப 5 போடுங்க. 5 போட்டோம்னா என்னப்பா வரும்? 13 5 15 1 5 6 65. ஓகேவா? இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப இதுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப 13 5 வந்து 65 அப்படின்னா 6 எவ்வளோ வரும்? 68 78. கரெக்ட்டா? 7 எவ்வளோ வரும்? 13னா 78 13னா 3 மட்டும் சேருங்க. 3 மட்டும் சேருங்க. 78ஓட 3 சேர்த்தீங்கன்னா 81. 10 பேலன்ஸ்ங்க 10யும் சேருங்க. 91 வந்துருச்சா? சிம்பிள். நம்ம எதையுமே சின்ன சின்ன விஷயங்களா பண்ணி கொண்டு போணும். சரிங்களா? எதையுமே பெருசா இருக்கே, பெரிய நம்பரா இருக்கே, இது நெறைய நம்ம தேவை அப்படிலாம் கிடையாதுப்பா. சின்ன சின்ன மல்டிப்ளிகேஷன் தான். சரிங்களா? எனக்கே 13வது வாய்ப்பாடு தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறம்போது நம்ம அத எப்படி மாத்திக்கணுங்கிறத ஸ்மார்ட்டா யோசிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. 5வது சம் பாருங்க. இரு எண்களின் மீபோவா மற்றும் மீபோமா முறையே 50 மற்றும் 250. சரிங்களா? முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50 எனில் 2வது எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க என்ன குடுத்துருக்காங்க? மீபோவா மற்றும் மீபோமா. HCF அண்ட் எல்சிஎம் குடுத்துருக்காங்க. எல்சிஎம், HCF குடுக்கலப்பா. சம்ம பார்த்து கவனமா எடுத்து எழுதுங்க. சரிங்களா? இன்னொன்னு இந்த சம்ல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒண்ணு சொல்றேன். எப்பயுமே எல்சிஎம் அப்படிங்கிறது பெரிய நம்பரா இருக்கும். HCFங்கிறது சின்ன நம்பரா இருக்கும். அவங்க குடுத்திருக்கக்கூடிய 2 நம்பர்ல எது பெருசா இருக்கோ அதான் எல்சிஎம். எது சின்னமா இருக்கோ அதான் HCF. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன கிவன் என்னப்பா? எல்சிஎம். எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 250. HCF. HCFோட வேல்யூ என்ன? 50. N1 இங்க தான்ப்பா டாஸ்கே. N1 N2 கண்டுபிடிக்கணும். N1 என்ன குடுத்திருக்காங்க? முதல் எண்ணை 2ஆல் வகுக்கும்போது ஈவு 50. சரிங்களா? ஏதாவது ஒரு எண் இருக்குப்பா. இப்ப இப்படி இருக்கு. சரிங்களா? 2ஆல இத வகுக்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு எண் இருக்கு. இந்த இடத்துல ஒரு எண் இருக்கு. சரிங்களா? ஸோ இத வந்து என்ன வச்சுக்கலாம்? எண் 1ன்னு வச்சுக்கலாமா? அப்படி வச்சுக்கிறோம். இத வகுக்கும்போது இதனுடைய ஈவு. சரிங்களா? கோஷியன்ட். ஓகேவா? டிவைடட் டூ கோஷியன்ட். ஓகேவா? இதோட கோஷியன்ட் எவ்வளோ அப்படின்னா 50ன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த எண்ண வகுக்கும்போது. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கான்செப்ட் புரியுது அப்படின்னா, 2 50ஆ இங்க வந்து இதனுடைய வேல்யூ வந்து வரும். கரெக்ட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன்ப்பா. இப்ப பாருங்க, இந்த இடத்துல உள்ள வந்து ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குப்பா. இத வந்து நம்ம 2ஆல வகுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 10 வந்து 2ல எத்தன வாட்டி வரும்? 5 தடவ வரும். 2 5 10 0. அப்ப இந்த இடத்துல N1ன்னு ஒரு நம்பர் இருந்தாலும், மேல 50ங்கிற நம்பர் இருந்தாலும் சரி ஓகே. ஸோ இத ஃபுல்லா சொல்லிக்கிறேன். 10 0 வந்துருச்சா? இப்ப இந்த 2யும் 5யும் கூட்டுங்க. 2 இன்டூ 5 எவ்வளோப்பா? 10. உள்ள இருக்கிற அதே வேல்யூ வந்துருச்சா? புரியுதாப்பா? கான்செப்ட் புரியுதா? இருங்க திரும்ப இன்னொரு தடவ சொல்றேன். இன்னொரு நம்பர வச்சு. 3 இருக்கு.
12 இருக்குப்பா. இப்ப 3 4 12பா 0. இந்த 3 4 இது வந்து டிவைடட், இது வந்து கோஷன்ட். இந்த 3 4 பெருக்குங்க. 3 இன்டு 4 எவ்வளோப்பா? 12. அப்ப இங்க 12 உள்ள 12 அந்த ஆன்சர் வந்துருச்சா? உள்ள என்ன வேல்யூவோ அந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துருச்சா? என்ன நம்ம எத வச்சு வகுக்கிறோமோ, எத்தனையால வகுக்கிறோமோ, அது 2யும் மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் வந்துரும்ல. இப்ப ஒரு நம்பர 2ஆல டிவைட் பண்ணும்போது 50 வருதுன்னா, அந்த நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்துரும்ல. கரெக்ட்டாப்பா? இதான கான்செப்ட். ஒரு நம்பர நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த ஃபேக்டரைசேஷன் இதுல என்ன பார்த்தோம்? நம்ம எந்த நம்பரால வகுக்கிறோமோ, அதே நம்பரால பெருக்கிட்டோம் அப்படின்னா, அதோட வேல்யூ சமமாயிரும். நம்ம எந்த நம்பரால பெருக்குறோமோ, அதே நம்பரால வகுத்துட்டோம் அப்படின்னா, அதோட வேல்யூ சமமாயிரும். இப்படிதானே பார்த்தோம். அப்ப இங்க ஒரு நம்பர வச்சு வகுத்துருக்காங்க. சரிங்களா? அத பெருக்கணும் அப்படின்னா, அதோட வேல்யூ கிடைச்சிரும்ல. ஸோ, இப்ப நம்மளுக்கு இங்க 2 மேல 50 இருக்கு. உள்ள ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்குப்பா. சரிங்களா? இப்ப இதையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா, இந்த வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும். அப்ப 2 இன்டு 50 அப்படிங்கிறது என்ன? 100. புரியுதாப்பா? உங்களுக்கு தெளிவா புரியணும்னு தான் நான் இவ்வளோ டீப்பா சொல்றேன். இல்லைன்னா இத இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா நெறையா பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க, நெறைய ஹவுஸ் ஒய்ஃபு உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? மொதல்ல பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். நான் ஒரு உண்மைய சொல்றேன். சரிங்களா? இந்த உண்மைய நீங்க புரிஞ்சுகிட்டு, இந்த சூட்சமத்த, இந்த ஸ்ட்ராட்டஜிய நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கள மேத்ஸ்ல தோற்கடிக்க யாராலயுமே முடியாது. ஓகேவாப்பா? சிம்பிள். சொல்லவா? நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கிட்டீங்கல்ல, இத ஒரு வாட்டி இப்ப நீங்க ஃபுல்லா பார்த்துக்கிட்டே வரீங்க. சரிங்களா? இப்ப ஃபைனலா வந்துட்டோம். இன்னும் ஒரு சம் 2 சம் இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவ நீங்க பார்த்து முடிச்சோனே, உங்களுக்கு ஒரு 40லேருந்து 50% உங்களுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஒரு 40லேருந்து 50% தான் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, திரும்ப இந்த வீடியோவ பார்க்கணும். ஓகேவா? அட்லீஸ்ட் திரும்ப பார்க்கலைனாலும் பரவால்ல. நீங்க நோட்ல எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த சம்ம நீங்க இந்த 6 சம் நான் நடத்தி போடுறேன் பார்த்தீங்களா? இந்த 6 சம்ம இன்னைக்குள்ள ஒரு 5 தடவ நீங்க போட்டு பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிள். சார் 5 தடவ எப்படி சார் போட முடியும்? என்னப்பா சம்மு? ஒண்ணுமே கிடையாதுப்பா. 2 ஸ்டெப்பு தான்ப்பா சம்மே. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நடத்தி போட்டுருக்கேன். சரிங்களா? இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு என்ன சம்மு? நம்மளுக்கு N1 குடுத்துட்டாங்க. 24ன்னு குடுத்துட்டாங்க. N2 கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன இருக்கு? எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் என்னப்பா? 72 இன்டூ 3 டிவைடட் பை 24 இதான் N1. ஓகேவா? ஸோ அப்ப 1 3 3 8 3 24 1 8 8 இங்க 9 8 72 அப்ப N2 இஸ் ஈக்குவல் டூ 9. முடிஞ்சுச்சா? இவ்வளோதான். மொத்த ஸ்டெப்பே இவ்வளோதான். நீங்க அங்க எக்ஸாம்ல போட வேண்டிய ஸ்டெப்பே இவ்வளோதான். இவ்வளோ தூரம்லாம் வந்து நீங்க போடக்கூடாது. இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக சொல்றேன். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 5 தடவ இன்னைக்கு இத போட்டு பாருங்க. நீங்க அப்படி போட்டு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு இடத்துல எரர் ஆகும். மிஸ்டேக் ஆகும். அந்த சம்ம மட்டும் திரும்ப வந்து பாருங்க. வீடியோவ பாருங்க. நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க அத பார்க்கும்போது, திரும்ப திரும்ப அத கன்சியூம் பண்ணும்போது, அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். உங்களுக்கு நல்ல புரிதல வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி ஆயிரும். சரிங்களா? ஓகே. இப்ப எல்சிஎம் குடுத்துட்டாங்க, ஹெச்சிஎஃப் குடுத்துட்டாங்க, N1 குடுத்திருந்தாங்க. அத நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்ப வந்து நம்ம N2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா போடுங்க. N2 ஈக்குவல் டூ நம்ம என்னப்பா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறது மேல வரும். அப்ப 250 இன்டு 50 டிவைடட் பை கீழ என்னப்பா N1. N1 ஓட வேல்யூ என்ன? 100. ஸோ அப்ப இங்க ஒரு 0க்கு ஒரு 0 போயிரும். இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 போயிரும். 5 இன்டு 25 25 இன்டு 5 அப்படிங்கிறது 125. 125 ஓகேவாப்பா? ஸோ அப்ப N2 ஓட வேல்யூ என்ன? 125 ஓகேவா? சிம்பிள். பார்த்தீங்களா? ஒரே ஸ்டெப்ல முடிச்சுட்டோம் பார்த்தீங்களா? அங்கே மாரி நம்ம ரொம்ப இழுக்கலாம் இல்ல. இங்க மேட்ரே என்ன? இவைங்க குடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு ட்விஸ்டடான பாயிண்ட் தான். முதல் எண்ணை 2ஆல வகுக்கும்போது, ஈவு 50 எனில் 2வது எண்ணை காண்க. ஓகேவா? ஈவுன்னு வரணும். ஓகேவா? இஃப் த கோஷன்ட் வென் த ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் டிவைடட் பை டிவைடன்ட்டும், கோஷன்ட்டும் குடுத்துட்டாங்க அப்படின்னாலே, அத மல்டிப்ளை பண்ணி ஆன்ஸர நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 2ஆல வகுப்படும் அப்படின்னா, 2ஆல வகுக்கும்போது அதோட இது வந்து 50 அப்படின்னா, அத பெருக்கும்போது அதோட ரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அத மறந்துறாதீங்க. ஓகேப்பா. லாஸ்ட் சம். முக்கியமான சம். கொஞ்சம் டி டிஃபரண்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்காகும். எப்படி பார்த்தீங்களா? கொஸ்டின் பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எல்சிஎம்னா என்ன? மீச்சிறு பொது மடங்குனா என்ன? மீப்பெரு பொது மடங்குனா என்ன? பொது வகுத்தினா என்னன்னு தெளிவா கிளாஸ் நடத்துனோம். நெறைய பேர் வந்து அத கூட நெனச்சிருப்பாங்க. சார் இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் வந்து நீங்க சின்ன பிள்ளை மாரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இதெல்லாம் வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இந்த சம்முக்கு நீங்க எழுதுங்க. அப்ப தெரியும். சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க இந்த சம் எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பின் 12 மடங்காகும்.
இரு எண்களின் மீச்சிறு மதிப்பு மற்றும் மீப்பெரு மதிப்பின் கூட்டுத்தொகை. என்னப்பா? கூட்டுத்தொகை 403. ஒரு எண் 93 எனில் மற்றொரு எண் என்ன? The least value of two number is 12 times the highest value of those two numbers. The sum of the least value and the highest value of the two numbers is 403. என்னப்பா? sum of the என்னப்பா? பிளஸ் LCM plus HCF அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? if one number is 93 N1, what is the other number N2 என்னன்னு கேட்குறான். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கொடுக்கலன்னு எடுத்து எழுதுவோமா? வாங்க எழுதலாம். லீஸ்ட் வேல்யூ அப்படின்னாலே என்னப்பா? எல்சிஎம். சரிங்களா? ஹையஸ்ட் வேல்யூனா என்ன? HCF. அதாவது சிறுன்னு வந்தாலே அது எல்சிஎம். பெரிய அப்படின்னு வந்தாலே HCF. ஓகேவாப்பா? ஓகே, HCF. ஓகேவா? ஹையஸ்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப சிம்பிள்ப்பா. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. N1 வந்து கொடுத்துருக்காங்கப்பா. N1ஓட வேல்யூ என்ன? 93ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. அடுத்தது நம்மளுக்கு எல்சிஎம். எல்சிஎம் எப்படி கொடுத்துருக்காங்க? 12 டைம்ஸ் ஆஃப் த ஹையஸ்ட் வேல்யூ. சரிங்களா? 12 மடங்காகும். மீப்பெரு மதிப்பின் 12 மடங்காகும். அப்ப ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 6ன்னா 6 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 12 மடங்குனா 12 இன்டு HCF. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் பிளஸ் HCF ஈக்குவல் டு 403. புரியுதாப்பா? ஏன் போடுறோம்னு? இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சம் ஆஃப் த சம்முன்னு வந்தாலே பிளஸ். இந்த ப்ராடக்ட் ஆஃப் த அப்படின்னு கொடுத்துருந்தா இன்டு. சரிங்களாப்பா? ஸோ இந்த இடத்துல சம் ஆஃப் த அப்படின்னு கொடுத்தனால நீங்க எல்சிஎம் பிளஸ் HCFன்னு எடுக்கிறீங்க. இதுவே த ப்ராடக்ட் ஆஃப் த அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ப்ராடக்ட்னு கொடுத்தாங்கன்னா, கூட்டுத்தொடர் அப்படி கூட்டுத்தொகைன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக பெருக்கு தொகைன்னு கொடுத்தாங்கன்னா, நீங்க எல்சிஎம் இன்டு HCFன்னு போடணும். புரியுதாப்பா? சம் ஆஃப் த அப்படின்னா பிளஸ், ப்ராடக்ட் ஆஃப் த அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இது 3 வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த 3 வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 3 வச்சு நம்ம ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு மெயினான ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இதுல இருந்து இப்போ நம்ம ஆரம்பிப்போம். அவங்க கொடுத்துருக்காங்களா, அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா எல்சிஎம்க்கு நம்மளுக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ எல்சிஎம் எல்சிஎம் பிளஸ் கலர் மாத்திக்கிறோம். எல்சிஎம் பிளஸ் HCF. சரிங்களாப்பா? இஸ் ஈக்குவல் டு 403 அப்படிங்கிறது தான் இங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? இப்போ இந்த எல்சிஎம்மோட வேல்யூ என்னப்பா? 12 இன்டு HCF. அப்ப எப்படி நம்ம எழுதலாம்? 12 HCFன்னு எழுதலாமா? ஏன்னா இன்டு தானே. இன்டுங்கிறது போடணும்னு அவசியம் இல்லை. பக்கத்துல இருந்தாலே அது டிவைடு தான். புள்ளி இருந்தாலே டிவைடு தான். ஓகேவாப்பா? 12 HCF பிளஸ் இந்த HCF அப்படியே வருமா? பிளஸ் HCF. எழுதுறது புரியுதாப்பா? பிளஸ் HCF ஈக்குவல் டு 403. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? ஸோ இப்போ பாருங்க, இந்த 12 HCF இருக்கு. இங்க ஒரு HCF இருக்கு. ஏன்னா இங்க 1 இருக்கிற மாதிரி தானே வேல்யூ. முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிற மாதிரி தான் வேல்யூ. சரிங்களா? அப்ப இந்த 12 இந்த 1 சேரும்போது இது என்ன ஆகும்? 13 HCF மாறும். 13 HCF இஸ் ஈக்குவல் டு 403. சரிங்களாப்பா? புரியுதாப்பா? எல்சிஎம் பிளஸ் HCF அவங்க கொடுத்துருக்கிறதே எடுக்கிறோம். எல்சிஎம்க்கு அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க 12 HCFன்னு ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்க 1 HCF ஆல்ரெடி ஒரு HCF இருக்கு. இது ரெண்டத்தையும் பிளஸ் பண்றோம். ஏன்னா இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு நடுவுல. அதனால பிளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 12 HCF பிளஸ் ஒரு HCF அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவாயிரும்? 13 HCF மாறிடும். ஓகேவாப்பா? புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது 13 HCF இஸ் ஈக்குவல் டு 403. அப்போ HCF இஸ் ஈக்குவல் டு 403 டிவைடட் பை 13. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லணும்? நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான். HCF இஸ் ஈக்குவல் டு 403 டிவைடட் பை 13. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 13 1 13, 13 2 26, 13 3 எவ்வளோ? 39. அப்போ 40 இங்க. அப்போ வரும் 3 39. இது ஒரு 13 13 மேல அடிங்க. 3 3ஆல
39 3 13 39 கீழ 40 இருக்கு. அப்ப பேலன்ஸ் 1 இருக்கு. 1 இங்க போட்டுக்கோங்க. அப்ப 13 1 13 13. அப்ப வேல்யூ என்னப்பா? HCF ஓட வேல்யூ என்ன? 31. சரிங்களா? ஸோ இப்ப இத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப HCF ஓட வேல்யூ வந்து 31னா சரிங்களா? HCF ஓட வேல்யூ வந்து 31 அப்படின்னா எல்சிஎம் என்னப்பா? 12 இன்டு HCF-ஆ? 12 மடங்கு HCF-னுடைய 12 மடங்கு. அப்ப கரெக்ட். 12 மடங்கு. அப்ப என்ன போடணும்? எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 12 இன்டு 31. சரிங்களா? 12 இன்டு 31 என்னப்பா வரும்? 2 7 3 372. சரிங்களா? சும்மா போட்டு பாருங்க. அதனால ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் டைம் ஆகாது. 2 6 1 3 2 7 3 அவ்வளவுதான். 372. டக்கு 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 டக்குன்னு போடணும். புரியுதா? 372 வந்துருச்சா? எல்சிஎம் கிடைச்சிருச்சா? இப்ப HCF அப்படிங்கிறது என்னது? 31. நம்மளுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது என்னது? 372. HCF என்ன? 31. ஓகேவாப்பா? 2 எடுத்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரு நம்பர் 93ன்னு குடுத்துட்டாங்க. N1 = 93 குடுத்துட்டாங்க. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இத வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப N2 = 93 இன்டு N2 = எல்சிஎம் என்னப்பா? 372 இன்டு 31. இப்ப N2 ஓட வேல்யூ என்ன வரும்? 372 இன்டு 31 372 இன்டு 31 டிவைடட் பை 93. சரிங்களா? இங்க பாருங்க. இங்கேயே வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. முதல்ல இங்க மேட்ச் ஆகுதுங்கிறத பார்க்கணும். டக்குன்னு பெரிய நம்பரா இருக்கே அப்படி பார்க்கக்கூடாது. இங்க 31 இருக்கு. இங்க 93 இருக்கு. அப்ப 31 3ஆல போட்டா எவ்வளவு வருது பாருங்க. 31 3 3 3 9 93 வந்துருச்சா? அப்ப ஒரு 31 31 3 31 93. சரிங்களா? இப்ப இங்க இந்த நம்பரையும் மேல உள்ளதே அடிங்க. 1 3 3 இங்க அதே மாரி ஒரு 3 இந்த 3க்கு 1 போட்டுக்கோங்க. 7 இருக்கா? 2 3 6. இப்ப 7ல 6 போயிருச்சு. மிச்சம் 1 மட்டும் இருக்கும். அந்த 1 இங்க பக்கத்துல போட்டுக்கோங்க. 12 முன்னாங்க 12. அப்ப N2 = 124. ஓகேவா? சிம்பிள். அவ்வளவுதான்ப்பா. இதோட வந்து இந்த டாபிக் 4 வந்து முடியுது. கிளாஸ் 4 வந்து முடியுது. ஸோ இதுக்கான ஹோம் ஒர்க் சம்ஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஒரு 10 சம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ அந்த 10 சம்மையும் வந்து நீங்க நல்லா போட்டு பாருங்க. இதுல ஒரு 6 சம் வந்து குடுத்துருக்கேன். மொத்தம் 16 சம். இந்த 16 டாபிக்லயுமே வந்து நீங்க நல்லா தரோவாகுங்க. இந்த 16 சம்மையும் வந்து நல்லா போட்டு, 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 போட்டு பார்த்து தரோவாகுங்க. இந்த சம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல கை கொடுக்கும். சரிங்களாப்பா? சரி ஓகே. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ மீண்டும் வந்து நம்ம இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். ஸோ இனி வீடியோஸ் வந்து அப்டேட்டா வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களாப்பா? நெறையா வந்து நம்மளுக்கு வந்து இதாயிருச்சு. ஓகேவா? நெறைய விஷயங்கள் வந்து லேக் ஆயிருச்சு. நெறையா வந்து பின்னாடி இருக்கோம். நம்ம நெறைய விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நான் பெர்ஃபெக்ட்டா முடிச்சு குடுக்குறேன். சரிங்களாப்பா? இந்த வாரத்துல நம்ம எல்லாத்தையுமே முடிக்கிறோம். ஓகேவா? எதையுமே விட போறதில்ல. கம்ப்ளீட்டா ஃபுல்லா முடிச்சு நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஷெட்யூல் 4ல இருந்து சரிங்களா? வீக் 4ல இருந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா வந்து கொண்டு போயிருவோம். சரிங்களா? ஸோ அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ற ஸ்டூடண்ட்ஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த கிளாஸ் புரிஞ்சுச்சா? ஈஸியா இருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறத எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.